வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவோட விமானப்படை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் பார்த்தீங்கன்னா 85 இடத்த வந்து இன்றைக்கி வந்து ஈராக்லேயும் சிரியாலையும் வந்து தாக்கியிருக்காங்க. அது எதனால் தாக்கியிருக்காங்கன்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதல் ஏது நடந்துச்சு, கடந்த வாரம் என்ன நிகழ்வு நடந்துச்சு, அதை பற்றியும் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றும் லைக் பட்டனை கொஞ்சம் அமுக்கி விட்டு நம்மளோட ஆதரவு கொஞ்சம் கொடுங்க நண்பர்களே. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா ஜோர்டானில் வந்து 3 அமெரிக்க இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் அட்டாக் மூலிமா அவங்க 3 பேர் கொல்லப்பட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டவர் 22 அல்டாஃப்னு ஒரு இடத்துல வச்சு அந்த 3 இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிரியா ஈராக் பார்டரில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட ஐஆர்ஜிசின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி செயலை செஞ்சோன்ற அளவுக்கு பொறுப்பேற்றினாங்க. எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, இந்த காசா பாலஸ்தீனம் அந்த இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்குல்ல, இதை கண்டித்து தான் அமெரிக்கா வந்து இதுக்கு வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. இதனால் மக்களும் பாலஸ்தீனை சேர்ந்த வீரர்களும் பார்த்திங்கன்னா வந்து இறந்துட்டுருக்காங்கன்றத மையமாக வச்சு தான் இந்த தாக்குதல் நடத்தினதாக வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்த போதிலும் அமெரிக்கா வந்து இதுக்கு தக்க பதிலீடு கொடுப்போன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இதுக்கு சொல்லியிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்ஜிசின்ற அமைப்புக்கும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்ஜிசி அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா முதவே பார்த்திங்கன்னா 2019 பார்த்திங்கன்னா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தார். அடுத்து 2020 பார்த்திங்கன்னா காசிம் சுலைமானிக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து கொல்லப்பட்டார். அவர் பார்த்திங்கன்னா அந்த ஐஆர்ஜிசின்ற அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து தளபதியாக இருந்தார். இது போன்ற அமெரிக்காவின் செயல்களை கண்டு தான் பார்த்திங்கன்னா அந்த ஐஆர்ஜிசின்ற அமைப்பு வந்து கடந்த வாரம் வந்து ஜோர்டானில் இருக்க 3 அமெரிக்க வீரர்களை வந்து தாக்கினாங்க ட்ரோன் மூலயமா. அந்த அதை வந்து இது பண்ணுறதுக்காண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் வந்து அமெரிக்கா இது போன்ற செயலை ஈடுபடலைன்னா ஜோ பைடன் வந்து அவரோட ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 85 இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் இன்றும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க. அதனோட தாக்குதலில் பார்த்தீங்கன்னா B-1 பாம்பர்ஸ்ன்ற விமானமும், அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெல்த் விமானமும், அதுபோக பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ், இது அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஈடுபட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து 16 சிவிலியன்ஸ் வந்து சிரியாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொண்டிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா உயிரிழப்பு இருக்குன்ற அளவுக்கு வந்து ஈரானும் ஈராக்கும் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற தாக்குதலுக்கு பார்த்திங்கன்னா ஈரான் வந்து அவங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.